வீவர் சிறகடிக்க ஆசை நியூப்ரமும் விஜயா பணம் காணாமல் போயிடுச்சுன்னு வீட்டில் வந்து புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ என்ன விஜயா 10 லட்ச ரூபாய் பணத்தை எங்கே விட்டேன்னு எனக்கு தெரியலங்க. ஆனால் பணத்தோட கரெக்டாக தான் எடுத்துகிட்டு வந்தேன். யாரும் வர வழியில் வந்து இது மாதிரி திருட்டிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. உஷாராக இருக்க வேண்டியது தானே அப்படின்னு வாங்க. ஆண்டி என்ன ஆண்டி இப்படி பண்ணியிருக்கீங்கன்னு வாங்க. நான் என்னமா பண்ணிட்டோம், திருடங்க யாரும் வந்து முகத்தெல்லாம் மறைச்சிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு வாங்க. அம்மா அங்கே ஃபஸ்ட்டு என்ன நடந்தது சொல்லுங்க அப்படின்னு முத்து கேட்கவும் அப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. ரோகிணி ஃபோன் பண்ணி கூப்பிட்டா. அங்கே போனேன், 10 லட்ச ரூபாய் பணம் இருக்குது, திருடுங்க நடமாட்டம் அதிகமாக இருக்குது, அதனால இந்த பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க, இங்கே எதுவும் ஓப்பன் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் வந்து நான் ஓப்பன் பண்ணடா, அது வரைக்கும் வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா அதே மாதிரி திருடுங்க வந்து திருடிட்டு போயிட்டாங்கன்னு வாங்க. அப்போ தான் முத்துக்கு ஒரு சந்தேகமே வருது. அப்பா இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா எனக்கு பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்குப்பான்றாங்க. என்னென்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பா இந்த ஃபாலரம்மா பணத்தை இங்கே திருடங்க இருக்காங்க, ஓப்பன் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் அங்கே தான் ஒரு சந்தேகம் வருதுன்றாங்க. அப்போ அங்கே கேமரா இருக்குல்லப்பா, அதை செக் பண்ணோம்னா நம்மளுடைய டவுட் எல்லாமே கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் ரோகிணியோடைய எல்லா சுயரூபமே தெரிய வரப்போதான்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.